நம்ம பெரியராசுக்கு சாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லி பேட்டா ஷோரூம் போயிருந்தோம். அங்கே போனால் பெரியராசு கவந்தடிச்சு படுத்துக்கிட்டு இருக்காரு. சின்னராசு தான் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு கவர் தூக்கிட்டு வெளியே வந்தார். அப்புறம் முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு போகலான்னு சொல்லி அங்கே போயிருந்தோம். அங்கே இந்த மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க, நிறைய டெக்கரேஷன் ஐட்டம் இதெல்லாம் இருந்துச்சு. அங்கே எதுவும் இந்த கத்தி சண்டை இந்த மாதிரி வால் வச்சுருந்தாங்க, அதை வேறு தூக்கிட்டு விளையாண்டுட்டே இருந்தான். அப்புறம் இதை வைக்க சொல்லிவிட்டு இங்கே வீடெல்லாம் வச்சுருந்தாங்க, குட்டி குட்டியாக அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி டூரிஸ்ட்டாக வரவங்க வாங்கிட்டு போகிற மாதிரி பொருள் எல்லாமே இந்த கடையில் இருக்குங்க. கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும். குட்டி பையன் எங்கேயோ கீழே விழுந்து அடி வாங்கிட்டு வந்திருந்தான். அப்புறம் அதை முடிச்சுட்டு இன்னொரு கடை இருக்குது பக்கத்தில், அந்த கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி மூங்கிலான பொருளெல்லாம் இருந்துச்சு. இங்கே ஒரு அம்மா மண்டை மேலே ஏதோ கவுத்தி வச்சுருக்குன்னு இவனும் அந்த மாதிரி எடுத்து கமுத்தி வச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் நான் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கூடை வாங்கினேன். ஆல்ரெடி ஆனியன் எல்லாம் போட்டு வைக்க இந்த மாதிரி வச்சுருக்கேன், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு ஒன்று வாங்கிட்டு விலை எல்லாமே இங்கே கம்மியாக தான் இருக்கும். எல்லாமே ஷாப்பிங் முடிச்சுட்டு ஈவினிங் போல் வீட்டுக்கு